இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் தமிழ் சினிமா மட்டும் இல்லாம இந்திய சினிமா அளவுல கொண்டாடப்படுற பிரபலமாக வலம் வரக்கூடிய ஒரு நபர். எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தாலும் ஒரு அமைதி, ஒரு அடக்கம் அப்படின்னு தான் இருப்பாரு. ஒரு பெரிய பிரபலம் அப்படிங்கிறத மறந்து சாதாரணமா மக்களோடு மக்களா பயணிப்பாரு. இந்த நிலையில இவருடைய மனைவி சாய்ராவ 29 வருட திருமண வாழ்க்கைக்கு பிறகு விவாகரத்து செய்யறதா அறிவிப்பு ஒண்ணு வெளியாச்சு. இந்த அறிவிப்புக்கு அப்புறம் ஏ.ஆர். ரஹ்மான் குறித்து பலரும் தவறான விமர்சனங்களை செஞ்சுட்டு வந்தாங்க. அது மிகவும் தவறான செய்தி அப்படின்னு ஏ.ஆர். ரஹ்மானுடைய மனைவி மற்றும் மகன் எல்லாருமே அவருக்கு ஆதரவா குரல் கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த நிலையில ஏ.ஆர். ரஹ்மான் தனக்கு தந்தை போன்றவர் அப்படின்னு சொல்லி சர்ச்சைகளுக்கு மோகினி டே முற்றுப்புள்ளி வச்சு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அதுல எனக்கு பல ரோல் மாடல்கள் இருக்காங்க. அதுல ஏ.ஆர். ரஹ்மானும் ஒருத்தர். என்னோட வளர்ச்சியில அவருக்கு முக்கிய பங்கு இருக்கு. அவருக்கு என்னோட வயசுல ஒரு மகளும் இருக்காங்க. அதனால அவர் எனக்கு ஒரு அப்பா மாதிரி. அவர் மேல எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கு. அவரையும் என்னையும் சேர்த்து வச்சு வரக்கூடிய வதந்திகள் எல்லாமே பொய்யானது. அது ரொம்பவுமே காயப்படுத்துது. அதனால கனிவா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி அந்த வீடியோல பேசியிருக்காங்க. நான் யாருக்கும் எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டியதில்ல அப்படின்னே நினைக்கிறேன். அதே நேரத்துல எந்த ஒரு விஷயமும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய தொந்தரவு செய்யறத நான் விரும்பல. அதனாலேயே இத சொல்றேன். மத்தவங்களுடைய தனி உரிமைய மதிச்சு நடங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னதா ஏ.ஆர். ரஹ்மான் கூட இருந்து பிரியறதா அவருடைய மனைவி அண்மையில அறிவிச்சிருந்தாங்க. அதே நேரத்துல ஏ.ஆர். ரஹ்மான் கூட பணியாற்றி வந்த மோகினி டே தன்னுடைய கணவரை பிரிவதா அதே நாள்ல அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் இவங்க 2 பேர்த்த பத்தியும் சில தகவல்கள் வதந்திகளா பரவி இருந்தது. ஒரு வாரமா கோலிவுட்ல இவங்களோட டைவர்ஸ் கேஸ் தான் பரவலா பேசப்பட்டு வருது. சோ இப்ப பாத்தீங்கன்னா ரஹ்மான் அண்ட் சாய்ராவோட பசங்க கத்தீஜா அண்ட் அமீன் தங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இத பத்தி பேசி இந்த டைவர்ஸ்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க அப்படின்னு சில இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு.